விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 1ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 வைகாசி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமைக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் என்ன, யாருக்கு சந்திராஷ்டமம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். நவமி திதி காலை 6:28 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மேல் தசமி திதி சித்தயோகம் கூடிய நாளாகவும், இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக கிழக்கு, பரிகார பொருளாக தயிர், வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாள். இன்னைக்கு அந்த மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம் காதுகளால் கேட்டுட்டு அதற்கப்புறமேல் இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்துல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்காக நிச்சயம் இருக்கும். இப்படி சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? எப்பவும் போலவே மேஷராசி நேயர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த விட்ட குறை தொட்ட குறை, ஆமா சார் இந்த வேலை சரியா முடிக்கலையா கூப்பிட்டுருக்காங்க, இந்த பேப்பர் சரியா கம்ப்ளீட் பண்ணலையா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு இந்த ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் இந்த பால் கார்டு, விசிட்டிங் கார்டு, இதெல்லாம் கூட ஒரு ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து ஒரு சரிவர ஸ்கேன் பண்ணுறதோ, அப்லோட் பண்ணுறதோ, காட்டுறதோ, எங்க உங்கள் ஆதார் கார்டை காமிங்க, ஆமாம் சார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கரெக்டாக, இந்தாங்க அப்படின்னு இப்படி காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக இந்த பரிசோதனைகள் எல்லாமே ஒரு நல்ல பரிசோதனைக்காகத்தான் அரசு அதிகாரிகள், அரசாங்க நிர்வாகம் என்ன ஸ்கீம் சொல்லியிருக்கோ அதற்கான ஒரு ரெஃபரல் ப்ராசஸ் அப்படிங்கிறத கடந்து வர வேண்டிய நிலை மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் காய்ச்ச மரம் தான் கல்லடி வாங்கும். ரிஷபராசி நேயர்களே, நீங்க நிறைய காய்க்கிறீங்க, உங்ககிட்ட எல்லாரும் பழங்களை கேட்கறாங்க, கல்லால் எடுத்து அந்த பழங்களை அடிக்கிறாங்க. எதுக்கு? அந்த பழத்தை சுவைக்கிறதுக்காக. அப்போ உங்க மூலமா நிறைய ஆதாயங்கள், மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், சந்தோஷம் தர வேண்டிய விஷயங்கள், இந்த பணி சுமை அப்படி, ஆமா சார் நம்மளே வேலை செய்யறதுனால நம்மகிட்டயே எல்லாரும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனாலும் இதெல்லாம் ஒரு சுகமான சுமை அப்படின்னு பொறுப்பையும் பாரத்தையும் சுமக்க வேண்டிய தருணம் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். பொறுப்பையும் பாரத்தையும் சுமக்கிறப்ப கொஞ்சம் கல்லடி லேசா படதானே செய்யும், சில விமர்சனங்கள் வரதானே செய்யும். அது எல்லாமே ரிஷபராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற மிதனராசி நேயர்களை பொறுத்தவரை டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும். ஃபம்பிள்னஸ், தடுமாற்றம், ஆமா ஆமா அதோ இதை வச்சுட்டேன், இதை மறந்துட்டேன் அப்படின்னு வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி அபவுட் டர்ன், ஆமா சார் ஃபோனை வச்சுட்டேன், சார்ஜரை வச்சுட்டேன், சார்ஜர் ஒயரை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அமௌண்ட் எடுக்காம வந்துட்டேன், டெபிட் கார்டு எடுக்காம வந்துட்டேன், ஏடிஎம்ல ஃபண்டு வித்ட்ரா பண்ணணும், சட்டையை மாத்தி போட்டு வந்துட்டேன், ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அபவுட் டர்ன் போட்டு வர வேண்டிய தருணம் உங்க வீட்லயோ ஆஃபீஸ்லயோ இல்லை வெளி வட்டாரத்திலேயோ இருக்க வேண்டிய அமைப்பு நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி நம்பிக்கையை காப்பாற்றணும், நாணயத்தை காப்பாற்றணும், பேரை காப்பாற்றணும், சொல்லிட்டேன் என்ன பண்றது, யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேயர்களுக்கு திக்கு தெரியாமல் உதவி கேட்டு அலைய வேண்டிய அமைப்பு. சந்திரனே திக்கு தெரியாம தான் அலையிறாரு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் இது எல்லாமே 2 மடங்கு கிடைக்க வேண்டிய ஒரு தருணம். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை, திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான ஒரு நிலை. அப்போ பூரண கும்பம், முதல் மரியாதை, வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்க வேண்டிய மங்களகரமான நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள், கல்யாண பத்திரிகைகள், நேர்ல வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ணிட்டேன், நேர்ல வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு விழாக்கள், விசேஷங்கள், மங்கள நிகழ்வுகள், கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி மாலை நேரத்துல ஒரு கேளிக்கை, வாடிக்கை, விருந்துக்கான அழைப்பிதழ் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக உண்டு. எல்லா விசேஷத்துலையும் நீங்க தான் விவிஐபினா பாருங்களேன், சாதாரண விஐபி கூட கிடையாது, டபுள் விஐபியா. அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார் தலை வலிக்குது அப்படின்னு இந்த ஒற்றை தலைவலி,
சைனஸ் அலர்ஜி, இந்த தைலத்தை தேடுறது, அமிர்தாஞ்சனத்தை தேடுறது, சார் தீந்து போச்சான், எஃபெக்டே இல்லை, என்ன இந்த தைலம்லாம் ஒன்றும் பவரே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு நிலை. அப்புறம் இந்த ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள், பால், தயிர், மோர் இது போன்ற பொருட்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா அது தொண்டையை அப்படியே அட்டாக் பண்ண வேண்டிய தருணம். அப்புறம் என்டி டாக்டர்லாம் பார்க்குற மாதிரி நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். இந்த தைலத்திலேயே பவர் கிரீமு, பச்சை ஆயுர்வேதம் தைலமா, இல்லை இங்கிலீஷ் மெடிசன்ல இருக்க தைலமா, இல்லை சித்தாவில் கொடுத்துருக்கிற இதுவா அப்படின்னு எதை எதை தேடலாம். இந்த அஞ்சால் அலுப்பு மருந்து இருந்தா கூட பரவாயில்ல சார், உடம்பே அசந்து போகுது. அப்ஸ்டர் சார், ஐ எம் டவுன் ஸ்டர் சார், கம்மிங் டவுன் சார் அப்படின்னு கூப்பிட்டாங்க நேரம் பார்த்து அப்படின்னு கிளம்பி போகலாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்கும். கான்ஃபரன்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், அசந்து போக வேண்டிய தருணங்கள், அயர்ந்து போக வேண்டிய மூச்சு வாங்குது சார், பேசி இல்லைங்க, படிக்கட்டில் ஏறி இறங்கி மூச்சு வாங்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்து கொஞ்சம் தண்ணி தருவீங்களே, இல்லை எனக்கு இல்லை, நீங்க யாருக்கிட்டையாவது தாகமா இருக்கு, தொண்டை வறண்டு போச்சு, தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை கண்டிப்பா இருக்கும். அப்ப கையில எப்பவுமே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. டிராவல்ல இருந்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கையில வச்சுக்கிறது உத்தமமான பலன்களை கண்டிப்பா கொடுத்துரும். இல்ல பாத்துக்கலாம், அங்க வாங்கிக்கலாம் இங்க வாங்கிக்கலாம்னு அசால்ட்டா சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா அது பெரிய விரயத்துல ஒரு தவிப்புல தான் போய் முடியும். கன்னிராசி நேர்களே, தவிக்க வேண்டாமேன்னு பாக்குறேன். அப்போ டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனம், யூகம், முன்னாடி வரத பின்னாடி வரத முன்னாடியே யூகமா இப்படி முன்கூட்டியே யோசிச்சு, ஓகே இதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை. அதே மாதிரி சின்ன சின்ன செலவை கூட எழுதி வச்சு வரவு செலவு பார்த்து, இது சரியா இருக்கா, ஓரளவுக்கு பண்ணிட்டோமா, கையில இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கா, அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். சில உறவுகள் சுகமான சுமை அப்படிங்கிறது கன்னிராசியை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சுகமான சுமை கைத்தை பிடிச்சி கட்டிக்கும். வேதாளம் கேள்வி கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கணும்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பதில் சொல்லி வாய் வலிக்கும், இல்ல வாய் வீங்கி போயிடும், இல்ல கன்னம் வலிக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப பேச்சு எவ்வளவு இருக்கும், குரல் தொண்டை பெரிய அளவுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய தருணம். சார் விளக்கம் சொல்லி மாலை முடியல சார், என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லியாச்சு, என்ன டீட்டெயில் சொல்லியாச்சு, ஆனா இன்னும் டீல் முடிய மாட்டேங்குது, இந்த டீல் முடியல, டீலா நோ டீலா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். மாலை நேரம் வரைக்கும் நோ டீல் தான். அப்ப பாத்துக்கங்களேன், அப்ப ராத்திரிக்கு அப்புறமேல் தான், மாலை நேரத்துக்கு அப்புறமேல் தான் டீல் சக்சஸ் ஆனா ஆகலாம், இல்ல தள்ளி போயிடும். துலாம் ராசி நேயர்களே, தள்ளி போக வேண்டிய அமைப்பு, தள்ளி போட வேண்டிய அமைப்பு. சந்திரன் தள்ளி போறார், அப்ப தள்ளி போட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தோம்னா அப்படியே சாப்பிடாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் பச்சை தண்ணி கிடுகிடு கிடுன்னு வெயில்ல போயிட்டு வந்து உடனே குடிச்சிட்டாதீங்க. தாகம் அதிகமா இருக்குன்னு ஐஸ் போட்டுலாம் ஜூஸ் சாப்பிட்டாதீங்க. காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது வருவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல புண்ணிய காரியங்களை நினைத்து ஆனந்தப்பட வேண்டிய யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்க உங்க திருக்கரங்களால மிகப்பெரிய உதவி அப்படிங்கிறத இப்படி அள்ளி கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆஹா, தயை கொடை நட்பு பிறவி குணம். அப்போ இந்த இப்படி உதவி செய்யுங்க, நல்லது பண்ணுங்க, அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு தைரியம் சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க, அடுத்தவங்களோட சிரமத்தையோ கஷ்டத்தையோ நம் கஷ்டமா பார்ப்போமே அப்படிங்கிற தருணம் நிறைய இருக்கும். ஆமாப்பா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டிய பொறுப்பு, ஆறுதல் கூற வேண்டிய தருணம் ரிஷிகராசினியர்களுக்காக இருக்கும். பிள்ளைகளுக்கு தைரியம் சொல்றதும், அவங்க எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை கொள்ள வேண்டிய அமைப்பு. புண்ணிய காரியம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். தெய்வத்தினுடைய கதைகள், ஸ்லோகங்கள், பாடல்கள், காட்சிகள் பெரிய அளவுக்கு பேச வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். சகுன சாஸ்திரம், இந்த பள்ளி கத்திடுச்சு சார், சகுனம் ரொம்ப பிரமாதமா இருக்கு சார், பூக்காரங்க எத்தாப்புல வந்துட்டாங்க, பால்காரங்க எத்தாப்புல வந்துட்டாங்க, அடடா இதை பார்க்கிறவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு இந்த இந்த வீட்டுல சகுனம் சொல்லலை அப்படின்னா நமக்கு மனசே கஷ்டமா இருக்கும். அந்த சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாதான் ஆனந்தமா இருக்கும் இல்லையா. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு தான் இன்னைக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். ஆன் பண்ண வண்டி ஆஃப் பண்ணவே மாட்டேன், ஆடின பாதம் அது நிக்காது ஒரு போதும் மாதிரி கையும் காலும் கிரிகிடுன்னு எல்லா வேலையும் செய்யும். மல்டி டாஸ்கிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டாஸ்க்கு இல்ல, வேற டாஸ்க் இல்ல, இது மல்டி டாஸ்க் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். ஒரே நேரத்துல ஃபோன் பேசுறதும், அடுத்தவங்க கிட்ட பதில் சொல்றதும், கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கறதும், ரசீது, ஆவணங்கள், கோப்புகள் இதெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த பழைய ரசீதெல்லாம் தேடி உடனே எடுத்துருவீங்கன்னா பாத்துக்கங்களேன். அப்போ வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம், வேலையில பெரிய அளவுக்கு சந்தோஷம், மேலதிகாரிகளோட நல்ல பெயரை எடுக்கிறதுக்கான தருணம் அப்படிங்கிறது தனுசு ராசினியர்களுக்காக உண்டு. வியாபாரத்திலையும் சரி,
ஒரு உயரிய உன்னதமான ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர், உங்களுக்கு முதலீடு கொடுத்தவர்கள், உங்களுக்கு வியாபாரத்துல பக்கபலமா இருப்பவர்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஒரு 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 ஆறுதல் சொல்ல வேண்டிய தருணம், ஒரு நம்பிக்கை தர வேண்டிய தருணம். நீங்க சொல்லிட்டீங்க சரின்னு சொல்லி அடுத்த அடி எடுத்து வைக்கிற நிலைகள்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரே கல்லுல 2 மாங்காய். ஆமா சார், இந்த டீலும் முடிஞ்சது, எதிரியும் க்ளோஸ் அப்படின்னு, சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். ஒரே பாம், மேட்ரும் ஓவர், எதிரியும் ஓவர் அப்படின்னு பயந்து சரணடைய வேண்டிய தருணங்கள். எதிரியினுடைய பலம் குறைந்து காணப்படும். ஓங்கி அடிச்சீங்கன்னா 1.5 டன் வெயிட். ஏதாவது முக்கியமா முடிவு எடுக்கணும், எதிர்ப்புகளை எதிர்த்து இன்னைக்கு ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறது நாளினுடைய அமைப்பாக பார்க்கப்படுது. புது முயற்சிகள், புது விஷயங்கள், புது சந்திப்புகள், புது பேச்சுக்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. விழாக்கள், விசேஷங்கள், மங்களகரமான நிகழ்வுகள், நிச்சயதார்த்தம், கல்யாணம், பேச்சுவார்த்தை, இந்த பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றது, உறுதி கொடுத்துக்கலாமாங்கிறது, இது போன்ற விஷயம்லாம் உங்களை கேட்டுதான் நடக்கும். அதுல பிரதானமான இடம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். எல்லா டிசிஷன் மேக்கிங் உங்ககிட்டயே வந்து கேட்பாங்க. அதுல எஸ்ஆர் நோங்கிற முடிவு உங்களை சார்ந்தது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை சார் எஸ்ஓ நோவோ, அதாவது நகர்ந்தா ரைட்டு சார், நல்லபடியா முடிஞ்சதுன்னா ரைட்டு சார், என் முடிவை கூட யாரும் கேட்க வேணாம், நல்லபடியா முடிஞ்சுக்கப்பா, பிடிச்சிக்கிட்டு சட்டையை பிடிச்சிட்டு தொங்காதீங்க, என் சாலை பிடிச்சிட்டு தொங்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும். உடல் நலத்திலையும் சரி, மனோ நலத்திலையும் சரி, நல்ல முன்னேற்றம், தெளிவான பாதை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய காரியத்தை கூட ரொம்ப சாதாரணமா, சர்வசாதாரணமா பேசி முடித்திட வேண்டிய தருணங்கள். ஆனா இது ஓவர் கான்பிடென்ஸா போகாம இருக்கிறது கும்பராசி நேர்களுக்கு நல்லது. கான்பிடன்ஸுக்கும் ஓவர் கான்பிடன்ஸுக்கும் ஒரு லைன் மட்டும்தான் குறுக்க. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு. எது நம்பிக்கை, எது தன்னம்பிக்கை, எது அதீத நம்பிக்கைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம். அதே மாதிரி யாருக்கிட்டையாவது ஏதாவது வேலை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க பண்ணி முடிச்சிடுவாங்க அப்படின்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்துடாதீங்க. கொஞ்சம் ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்திட்டு அதை கேட்டுடுங்க. அதே மாதிரி இந்த பொருட்கள் காணோம், சாவி காணோம், ரிமோட்டு காணோம், இந்த இதை எங்க வச்சேன்னு தெரியல, ஏடிஎம் கார்டை எங்க வச்சேன்னு தெரியல, டெபிட் கார்டு எங்க வச்சேன்னு தெரியல, கிரெடிட் கார்டு எங்க வச்சேன்னு தெரியல, என் சட்டை இங்க வச்சிருந்தேன் காணமே அப்படின்னு களைச்சு போட்டு தேட வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு. அந்த மாதிரிலாம் தேட வேண்டிய தருணம் வந்துருச்சு அப்படின்னா, அரகாசமா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. மறதிக்கு மாணிக்க விநாயகர்னு சொல்லுங்க. அந்த காணாம போற சிறிய பொருள் அப்படிங்கிறது உடனே உங்களுக்காக கிடைக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு ஏரோ தான். என்ன ஏரோ? கோல்டன் ஏரோ தான், பொன் அம்புகள் அப்படின்னு. அப்போ காரியங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கறதும், எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்குறதும், புது முயற்சிகள், புது சந்திப்புகள், புது அறிமுகங்கள், வாகன பிரயாணங்கள், ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன்லாம் தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. கான்ஃபிடன்ஸுங்கிறது உயர்ந்து காணப்பட வேண்டிய அமைப்பு. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப தெளிவா இருக்கும். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அப்படின்னா ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி சுபத்துவம் நிறைந்த நாளாகவும், உறவுகளுடன் சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.